ஹாய், வெல்கம் டு மை சேனல் லேடியோ டிசைனர். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் ஸ்டெம் ஸ்டிச் ஜரி த்ரெட்டில் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். நம்ம எப்பவும் போல் நீடில் பஞ்ச் பண்ணி செயின் ஸ்டிச் போடுவோம் இல்லைங்களா, அதே மாதிரி கொஞ்சம் பெரிய செயினாக போடணும். செயின் போடுறோம், அதுக்கும் கீழே ஒரு குட்டி லாக். அந்த லாக்கில் இருந்து நம்ம செயின் ஸ்டிச் போட்டிருக்கோம் இல்லைங்களா, அதோட பாதிக்கு ஒரு செயின். அதுக்கு மேலே ஒரு குட்டி லாக். இப்போ அந்த லாக்கில் இருந்து மறுபடியும் ஒரு செயின் அந்த கோட்டு மேலேயே நம்ம போடணும். அதுக்கும் கீழே ஒரு குட்டி லாக். இப்போ நம்ம செகண்டாக ஒரு செயின் போட்டிருக்கோம் இல்லைங்களா, அதுக்கு பாதிக்கு ஒரு செயின், அதுக்கு மேலே ஒரு குட்டி லாக். செயின் போடுறோம், அதுக்கும் கீழே ஒரு குட்டி லாக். நம்ம போட்ட செயினுக்கு பாதி அளவுக்கு ஒரு செயின், அதுக்கும் மேலே ஒரு குட்டி லாக். புரியுதுங்களா என்ன சொல்கிறேன்னு? நம்ம செயின் போடுறோம், அதுக்கும் கீழே ஒரு குட்டி லாக் வைக்கிறோம். அந்த லாக்கில் இருந்து நம்ம போட்ட செயின் அளவுக்கு பாதியில் ஒரு செயின், அதுக்கு மேலே ஒரு குட்டி லாக். அப்படியே அந்த குட்டி லாக்கில் இருந்து நம்ம வரைஞ்சிருக்கோம் இல்லைங்களா கோடு, அதுக்கு கிராஸாக ஒரு செயின், அதுக்கும் கீழே ஒரு குட்டி லாக். நம்ம போடுற செயின் ஸ்டிச் இந்த மாதிரி தான் வரும். இந்த ஸ்டெம் ஸ்டிச்சை நம்ம இமேஜ் ஒர்க்கெல்லாம் பண்ணுவோம் இல்லைங்களா, அதில் ஒரு பூவை வரைஞ்சி அதோட தண்டுக்கெல்லாம் ஒர்க் பண்ணால் அழகாக இருக்கும். செயின் போடுறோம், அதுக்கும் கீழே குட்டி லாக். அந்த லாக்கில் இருந்து நம்ம போட்ட செயினில் பாதி அளவுக்கு ஒரு செயின், அதுக்கு மேலே ஒரு குட்டி லாக். இப்போ அதை அப்படியே கீழே கொண்டு வந்து ஒரு செயின், அதுக்கும் கீழே குட்டி லாக். இப்போ போட்ட செயினுக்கும் பாதிக்கு ஒரு செயின், அதுக்கு மேலே ஒரு குட்டி லாக். இதுதான் ஸ்டெம் ஸ்டிச். இந்த ஸ்டெம் ஸ்டிச்சை நீங்கள் ஒரு லைன் 10 சென்டிமீட்டராவது அந்த லைன் இருக்கணும், அதில் ஒர்க் பண்ணணும். A4 ஷீட்டில் பாதி அளவுக்கு ஒரு இமேஜ் ஒர்க் எடுத்து ஒர்க் பண்ணி எனக்கு சென்ட் பண்ணணும். செயின் போடுறோம், அதுக்கும் கீழே ஒரு குட்டி லாக். அந்த குட்டி லாக்கை அப்படியே கொண்டு போய் நம்ம போட்ட செயினுக்கு பாதிக்கு ஒரு செயின், அதுக்கு மேலே ஒரு குட்டி லாக். இப்போ அந்த குட்டி லாக்கை அப்படியே அந்த கோட்டு மேலே கொண்டு வந்து கிராஸாக தான் வரும். ஒரு செயின், அதுக்கும் கீழே ஒரு குட்டி லாக். அந்த குட்டி லாக்கை அப்படியே கொண்டு போய் நம்ம போட்ட செயினுக்கு பாதிக்கு ஒரு செயின், அதுக்கு மேலே ஒரு குட்டி லாக். இப்போ நம்ம ஸ்டெம் ஸ்டிச் போட்டு முடிச்சிட்டோம். எண்ட் நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸஸாக இருக்க த்ரெட்டை கிளாத்துக்கு அடியில் இழுத்து விட்டுறலாம்.
பாருங்கள் நமக்கு ஸ்டெம் ஸ்டிச் நீட்டாக வந்துருச்சு. இந்த மாதிரி தான் நீங்கள் ஒர்க் பண்ணணும். இப்படி தான் ஸ்டெம் ஸ்டிச் வரணும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ.